வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி அருகே நாங்கூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நாங்கூர் ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு தலைமை கூடுதல் செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நிருபர்களிடம் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இதுவரையில் 130 திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 126 செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். 34,859 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 6,444 விவசாயிகளுக்கு ரூபாய் 70.9 கோடி மதிப்பீட்டில் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு 34.46 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லுக்கு ரூபாய் 80.74 கோடி பண பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை போன்ற இந்த 4 மாவட்டங்கள் தான் நெல் உற்பத்தியில் முதன்மையாக விளங்குவதாகவும் சில இடங்களில் திடீரென்று மழை பொழியும் காரணத்தினால் விவசாயிகள் அறுவடை செய்யும் நேரங்களில் மழை பெய்ந்தால் இடையூறாக இருக்கும். ஆகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளின் ஈரம் ஆகாமல் பாதுகாக்க இருக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பல்வேறு குடோன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாகவும் நமக்கு 380 குடோன்கள் 20.44 லட்சம் மெட்ரிக் டன் அளவில் வரக்கூடிய நெல்லை பாதுகாப்பாக வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னொரு காலத்தில் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கோயில் இடங்களிலோ காலி இடங்களிலோ வைக்கப்பட்டதை மாற்றி அமைத்து செமி கபோர்ட் குடோன்கள் தேவைக்கேற்ப கட்டப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது. அதேபோல் இந்த ஆண்டும் 1.95 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு புதிதாக செமி கபோர்ட் குடோன்கள் உள்ளது. இப்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் களம் அமைப்பதற்காக வசதிகளும் இன்னும் கூடுதலாக குடோன்கள் கட்டுவதற்கான வசதிகளுக்கும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கூட்டுறவுத்துறைக்கு நபார்டு திட்டத்தின் மூலம் கூடுதலாக குடோன்கள் அமைப்பதற்கு பெரிய இயந்திரங்கள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அப்போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் சதீஷ்குமார், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணை பதிவாளர் தயால விநாயக அமல்ராஜ், மாவட்ட வழங்கல் அலுவலர் பானு கோபன், சீர்காழி தாசில்தார் அருள் ஜோதி, மாவட்ட கவுன்சிலர் ஆனந்தன், கிராம பொது நல சங்க தலைவர் விஆரி அன்பு, கிராம நிர்வாக அலுவலர்கள் ராதாகிருஷ்ணன், நிவேதா, ஊராட்சி தலைவர் சுகந்தி நடராஜன், விவசாய சங்க தலைவர் லிங்கேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நம்ம நேரடி கொள்முதல் நிலையங்கள் அதை ஆய்வு செய்ய வந்திருக்கோம். குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் மற்ற டேட்டா, குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர் போன்றவையும் தொடர்ந்து போயிருக்கோம். இப்போ இன்னைக்கு நாங்கள் மார்னிங் இருக்கூர் ஃபஸ்ட்டு அரிசி ஆலை, குறிப்பாக அதில் பல நாட்களாக கட்டி முடிக்கப்பட்ட இந்த சைலோஸ் மறுபடியும் மேம்படுத்தி அதை தொடர்ந்து செயல்படுறதுக்கு 2 அரிசி ஆலை தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் நடத்துகிறாங்க. அதை மேம்படுத்துவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இப்போ நம்ம நாங்கூர் வந்திருக்கோம். மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நேரடி கொள்முதல் 130 திறக்கப்பட்டு இதில் 126 பர்ச்சேஸ் நடந்துட்டுருக்கு. ஆன் த டே இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரஃப்லி 34,789 மெட்ரிக் டன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 6,444 விவசாயிகளுக்கு 70.09 கோடி பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. இஷ்யூ ஒரு இடத்த பார்க்கறதில்ல. ஏன்னா நம்மளோட டெல்டா மாவட்டங்கள் தான் நம்மளோட முழுமையாக நம்ம என்டையர் ப்ரொக்யூர்மெண்ட் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு 34.46 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு 8,074 கோடி பேமெண்ட் பண்ணால் கூட ஒரு ஆல்மோஸ்ட் 75 விழுக்காடு இந்த டெல்டா பாசனத்தில் கிடைக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் வரும். அந்த 75 விழுக்காடில் 90 விழுக்காடு இந்த 4 மாவட்டங்கள்.
தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அதில் தான் நடக்கிறது. இப்போ வந்து மேட்டூர் தண்ணியும் திறக்கப்பட்டாலும் கூட இது வந்து ஏற்கனவே உள்ள ரெசிடுவல் துறையிலோட மீதியும் இடைப்பட்டத்தில் துறையில் தொடங்கிய இது விவசாயிகள் எப்போவுமே நியாயமான கோரிக்கைகள் தான் வைக்கிறாங்க. குறிப்பாக தார்பாலினுக்கு வந்து வெளியிலேருந்து பணம் கூடுதலாக கேட்கக்கூடிய நிலைமை, அதே மாதிரி ஏதாவது காரணத்தில் கையூட்டு பெறக்கூடியதை தவிர்க்கணும், அந்த மாதிரி ஒரு நியாயமான கோரிக்கைகள் தான். ஸோ இந்த அதிகாரிகளுக்கும் அந்த சென்சிட்டைஸ் பண்ணுறோம். நம்ம தவறு செய்யலை, ஆனால் இன்னொருத்தர் தவறு செய்கிறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இந்த ஏரியாவை பார்க்கணும். குறிப்பாக இன்னொன்று, இப்போ இடைப்பட்ட காலத்தில் என்னென்னா திடீர்னு மழை பெய்யுது. நானும் இந்த மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேங்க. திடீர்னு அக்டோபர், நவம்பர் வெள்ளம் ஒரு சுனாமி பார்த்தோம். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பரில் மிகப்பெரிய மழை வெள்ளம் பார்த்தோம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா நடுநடுலையும் மழை பெஞ்சிடுறது. ஸோ இவங்க விவசாயிகள் என்னென்னா அறுவடை செய்கிறதுக்கு நேரத்தில் மழை பெஞ்சால் பிரச்சனை, இங்கே கொண்டு வந்து அதை கொடுக்கறதுக்கு உள்ள 17% இது இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது இங்கே கொண்டு வந்த உடனே மழை பெஞ்சால் அது ஏறிடுறது. அதையும் விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அதற்கு உடனடியாக எப்படி நம்ம வந்த உடனே அதை செக் பண்ணிவிட்டு நம்ம சேஃபாக இருக்கிற தண்ணி பாதிக்கப்படாத மூட்டைகளை மாற்றுவதற்கு என்ன வழிகள், அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இன்னொன்று, இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள் முதலமைச்சரோட ஆணைக்கிணங்க கூடுதலாக பல்வேறு கொடவுன்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. நமக்கு 380 கொடவுன்கள் 20.44 லட்சம் மெட்ரிக் டன் இங்கேருந்து வரக்கூடிய நெல்லை பாதுகாக்கிறதுக்கு நல்லா சேவ் பண்ணிட்டோம். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருங்க 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு தார்பாலின் இல்லை, கோவிலுக்கு சைட்லேயோ இல்லையா காலி இடங்கள்லையோ படுக்கக்கூடிய நிலைமை மாறி செமி கவர்டு கோடவுன் வந்து 2.82 லட்சம் மெட்ரிக் டன் அதுக்குள்ளே உள்ளடங்கும். அதே மாதிரி இன்னமும் இந்த ஆண்டு 1.95 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு புதிதாக செமி கவர்டு கோடவுன் கட்டணும். அது ஒரு பக்கம் இனங்க. இப்போ ஃபோக்கஸ் பூராமே என்னென்னா நேரடி கொள்முதல் நிலையங்களில் வசதி. இப்போ டக்குன்னு தாழ்வான பகுதியில் மழை வந்துடுது. அதே மாதிரி களம் இல்லை அப்படின்னு இங்கே விவசாயிகள் ஏற்கனவே களம் இருக்குது போதாது அப்படின்னு டெஃபினட்டாக இந்த பகுதிக்கு மாவட்ட ஆட்சியரும் கூட இருக்கார். அவருக்கு கூட நம்ம டெஃபினட்டாக மகாபாரதி சார் ஏற்கனவே என்னுடன் இணைந்து நாங்கள் பல இது பண்ணுறோம். இப்போ ஆய்வு கூட்டத்திலையும் கடந்த முறை பார்த்துருக்கோம். இந்த இடத்தில் களம் அமைப்பதற்கு நடவடிக்கை, அதே மாதிரி நிரந்தர நேரடி கொள்முதல்ங்கிறது கூடுதலாக நம்ம வந்து இந்த குடோன்கள் கட்டுவதற்கு அதை பண்ணோம். கடைசியாக நம்ம கூட்டுறவுத்துறைக்கும் அந்த துறைக்கும் நான் தான் செயலராக இருக்கேன், கூடுதல் தலைமை. அதுக்கும் முதலமைச்சர்லாம் நெபார்டு திட்டம் மூலமாக கூடுதலாக குடவுன் கட்டுறது, மல்டி சர்வீஸ் சென்டரில் ரெண்ட்டுக்கு கிடைக்க மாதிரி பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் வாங்குறது, அந்த பணியும் சொல்லியிருக்கோம். இன்றைய தினம் அஃப்கோர்ஸ் ஃப்ரைடே எப்போவுமே செகண்ட் இது வந்து ரேஷன் கடை ஓப்பனாக இருக்காது. மற்ற பணிகளும் நம்ம ஆய்ச்சியாக இருக்கோம் இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்து. ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு இன்னும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெஃபினட்டாக நிறைய டிபிசியில் அந்த நேரத்தில் டிரான்சாக்ஷன் வருதுலேயே அங்கே வந்து இறக்குற நேரத்தில் திடம்னு மழை பெஞ்சால் கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி ஓடி வந்து தார்பாலின் மூடக்கூடிய நிலைமையில் அப்படியே மூடினாலும் சைட்லேருந்து தண்ணி வரும். ஸோ விவசாயிகள் அதை டெஃபினட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் பத்திரிகையாளர்னு சொல்ல அதை இந்த ஆண்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். எந்தெந்த இடத்துல நிலம் இருக்கோ டெம்பரரியாக முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா டெம்பரரி டக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம், தாழ்வான பகுதியை பண்ணுறோம், மழை வந்துடுறது. ஸோ இது டெஃபினட்டாக அடுத்த ஃபோக்கஸ் பண்ணி முதலமைச்சர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டே நிறைய ஊரக வளர்ச்சித்துறை MNREGS மூலமாக நிறைய எடுக்கிறாங்க. பட் இன்னும் திட்டமிட்டு தலைமை செயலராக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மாவட்டத்துக்கு என்ன தேவை, அது எவ்வளோ இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குடோன்கள் பெரிய குடோன் 65,000 மெட்ரிக் டன் இருக்குது. இன்னும் தேவைன்னா அதை கட்டணும். அதே மாதிரி நேரடி கொள்முதல் நிலையம் இன்னொன்று ப்ரொக்யூர்மெண்ட்டில் அது சேமிப்புங்கிறது களம் தேவை, கவர் பண்ணக்கூடிய இடம் தேவை, ப்ரொக்யூர் பண்ணி தட் இஸ் வரத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடிய இடமும் மூடின இடமா இருந்தால் இன்னும் சேஃபாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட புது கருத்து. ஸோ அதையும் நாங்கள் டெஃபினட்டாக பண்ணுவோம்.